சுபத்ரா, ஏன் கல்யாண நாளை கொண்டாட வேண்டாம்னு சொல்ற? என் பசங்க கல்யாண லைஃப் நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல. என்னென்னமோ நடந்து போச்சு. இந்த நேரத்துல என்னோட கல்யாண நாளை கொண்டாடினா சரியா இருக்குமா? இல்ல மீனாட்சி, அதனாலதான் இனிமே இந்த கொண்டாட்டம் எல்லாம் வேண்டாம். உனக்கு கல்யாண நாள் கொண்டாடி உனக்கு gift கொடுக்க நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். என்ன யோசிக்கிற? என்ன கிஃப்ட்னு கேட்க மாட்டியா? என்ன? ரொம்ப நாளா நீ உங்க அப்பா அம்மாவை போட்டோல பாக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தல்ல? நம்ம கிட்ட அவங்களோட ஒரு போட்டோவும் இல்ல. அதான் உங்க அப்பா அம்மாவுடைய சொந்த ஊர்ல அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டு 3 பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருந்தது. அதுல உங்க அப்பா அம்மாவோட போட்டோ மட்டும் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். நிஜமாவா? காமி. எங்க அப்பா அம்மா இன்னைக்கு நீ இந்த மாதிரி நல்ல நிலைமையில இருக்கிறத உங்க அப்பா அம்மா பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. என் சின்ன வயசுலயே என் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நீயும் உன் அப்பா அம்மாவும் தான் என்ன அரவணைச்சு பாத்துக்கிட்டீங்க. அப்புறம் தான் இந்த வாழ்க்கை கிடைச்சது. இந்த குடும்பத்துக்கு நீ கிடைச்ச. உன்னை இப்படி பாக்குறதுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? ஆனிவர்சரிக்கு அத்தைய எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? கிட்ட வாங்க சொல்றேன். ஓகேவா? இசை ஐடியா சூப்பர். இப்ப நம்ம 3 பேர் தானே ஓகே சொல்லிருக்கோம். மத்தவங்க எல்லாம் ஆல்ரெடி நான் மீனாட்சி ஆண்டி, பாட்டி, மாமா கிட்டன்னு எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டேன். விஷால் கிட்டயும் நான் பேசிட்டேன். சரி, விஷால் ஓகே சொல்லணும்ல. விஷால பத்தி பிரச்சனையே இல்ல. விஷால் நம்மளுக்குலாம் ஓகேனா அவருக்கு ஓகேனாரு. அப்படியா? அப்போ ஓகே தான். சூப்பர். அப்புறம் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் வாங்க. ஒரு நிமிஷம் இரு. நம்ம தனித்தனியா போலாம். ஒண்ணா போனா டவுட் வந்துரும்ல. ஓகே நீ முன்னாடி ஓகே சரி சரி ஓகே ஓகே. நீ வா நம்ம போலாம். ஸ்டீட்டா, ஐயோ நம்ம முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்த்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. சாப்பிடாம இருக்கலாம். உட்காருங்க. அத்தை எப்படியோ ஒத்துக்க மாட்டாங்க. வாங்க நம்ம சாப்பிடலாம். வாமா வர்ஷினி, வா சாப்பிடலாம். இல்ல அத்தை, பசிக்கல. நீயுமா? ஆமா. நீங்க கல்யாண நாள கொண்டாட ஒத்துக்கிட்டாதான் சாப்பிடுவோம். எப்படிமா என்னோட கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாட முடியும்? உன் முகத்தை பார்த்து நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் சொல்லு? இந்த கல்யாணத்தால அதிகமா பாதிக்கப்பட்டது நீதாம்மா. அது இன்னும் அதிகமா என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. அத்தை, நான் அதை எப்பவோ மறந்துட்டேன். அதை விடுங்க அத்தை. உங்களுக்கு கல்யாண நாள் கொண்டாடணும். ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு எனக்காக ஒத்துக்கோங்க அத்தை. ப்ளீஸ். சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன்.
சூப்பர். ஹை ஜாலி, அம்மா வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏய் வர்ஷினி, தேங்க்ஸ். தேங்க்ஸ். வா. அப்பா சூப்பர்ப்பா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஆமாடா. அப்போ நான் மேனேஜரை வர சொல்லிடுறேன். ஃபங்க்ஷனுக்கான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இல்ல இல்ல வேணா ராகவ். வழக்கமா எப்பவுமே மேனேஜர் தானே பண்றாரு. ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம அத்தைக்கு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அரேஞ்ச் பண்ணவா? ஆஃப் கோர்ஸ், தாராளமா பண்ணு இசை. தேங்க்ஸ் தேங்க்ஸ். பிரியா அக்கா, உடனே என்ன பார்க்க நீ வீட்டுக்கு கிளம்பி வாயேன். சரிங்கக்கா. ம்.